ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்க் எக்ஸாம்ஸ் பற்றி தான். அதாவது பேங்க் எக்ஸாம்னா என்ன, பேங்க் எக்ஸாம்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த பேங்க் எக்ஸாமுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ ஒரு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருப்பீங்க, ஆர்எல்ஸ் வேறு நிறைய எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம் நீங்கள். இல்லைனா பேங்க் எக்ஸாமுக்கு எனக்கு பேங்க்கில் ஒர்க் பண்ணணும்ப்பா ரொம்ப ஆசையாக இருக்குது, ஒரு தேர்ட் இயர் படிக்கிறீங்க, ஒரு செகண்ட் இயர் படிக்கிறவங்க உங்களுக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தால் கூட உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கைட் பண்ணுறதுக்கும் இது வசதியாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இந்த சேனலுக்கு நீங்கள் வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட சேனலில் நான் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி அண்ட் தென் மெனி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான மேக்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அண்ட் தென் காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ், ஐடி ஜாபுக்கு போகணும்னாலுமே இந்த மேக்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கு, அப்புறம் மேக்ஸ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், இது ரிலேட்டடான ஷார்ட்கட்ஸ், ட்ரிக்ஸ், டிப்ஸ் எல்லாமே தான் நான் என்னோட சேனலில் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனலில் இப்போ பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும், பேங்க்கில் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேசிக்காக சிலது தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ பேங்க் எக்ஸாம்ஸில் வந்துட்டு இப்போ வந்துட்டு எப்படின்னா ஒரு மேஜராக ஒரு இந்த 5 இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்ஸ் தான் மேஜராக இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்ஸ்னால் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எஸ்பிஐனா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு கிளர்க்குன்னு தனி எக்ஸாம் வைக்கிறாங்க. அண்ட் தென் ஆஃபீஸர் ஸ்கேல் 1ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிளர்க்கு அண்ட் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 இது ரெண்டுக்கும் தான் நமக்கு பேசிக் லெவல் எக்ஸாம்ஸ். இதெல்லாம் தான் நம்ம டேரக்டாக, அதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லாமல் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் லெவலில் இருக்கீங்க, வேறு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இதுக்கு நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து தனி எக்ஸாம், அவங்களே தனி எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது என்னென்னா ஐபிபிஎஸ். ஐபிபிஎஸ்னா என்னென்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் அண்ட் பர்சனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆட்டோனமஸ் பாடின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நம்மளோட சென்ட்ரல், அதாவது நம்ம ஆர்பி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, உங்களுக்கு தெரியல, இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, தென் நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே சேர்ந்து காமனாக ஒரு எக்ஸாம் அப்படின்னு வைக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேங்க்ஸ், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்ச நம்ம ஊரில் இருக்கிற பேங்க்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, கனரா பேங்க்கு, கார்பரேஷன் பேங்க், இந்த மாதிரி பேங்க்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, சிண்டிகேட் பேங்க், இந்த மாதிரி பேங்க்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்கள் வந்துட்டு இதில் கிளியர் பண்ணி ஃபைனல் ரவுண்ட் எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதில் பிளேஸ் ஆகிட்டு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நிறைய பேங்க்ஸ், அரௌண்ட் ஒரு 50-60 பேங்க்ஸ் வந்து இந்த ஐபிபிஎஸ் கீழே வருது. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்ங்கிறது ஒரு காமன் எக்ஸாம்ங்கிற மாதிரி. பட் எஸ்பிஐங்கிறது தனி எக்ஸாம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தனியாக எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த ஐபிபிஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா ஐபிபிஎஸ்லேயே வந்துட்டு ஆர்ஆர்பின்னா என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ், ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு, அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஊருக்கான, இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு கிராம பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கலாம், உங்கள் ஊரில் பார்த்துருக்கலாம், சென்னையில் இருக்கிறவங்க, சிட்டிஸில் எல்லா இடத்துலையுமே இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கிராம பேங்க் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்கவுங்க ஊருக்கு ஏற்றாப்புல இருக்குது. ஸோ அந்த ரீஜனல் ரூரல் பேங்க்குன்னு ஐபிபிஎஸ் வந்து தனியாக எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு அந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் நான் சொன்னல, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அந்த மாதிரி ஒரு 50 பேங்க்ஸ் கிட்ட ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த பேங்க்குக்கு போகிறதுக்கு தனியாக வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்கில் போகிறதுக்கு வந்துட்டு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓங்கிறது ப்ரொபேஷனரி ஆஃபீஸர், அதான் அந்த ஆஃபீஸர் ஸ்கேல் 1, கிளர்க் அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம் வைப்பாங்க. நீங்கள் ரெண்டுக்குமே வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் தான் போகணுன்னா ஆஃபீஸர் லெவலில் வந்து உங்கள் இஷ்டம். ஓகேங்களா? பட் ரெண்டுக்குமே உங்களால் அட் அ டைம்லையும் அப்ளை பண்ண முடியும். அதுவும் ஒரு ப்ளஸ் ஆன பாயிண்ட் தான். இன்னொன்று வந்து ஐபிபிஎஸ் தனி எக்ஸாம், நான் சொன்ன அந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து வருதுன்னு சொன்னல, அந்த பேங்க்ஸ்க்கு எழுதுறதுக்குன்னு தனி எக்ஸாம் வைப்பாங்க. ஓகேங்களா? அதுலேயும் கிளர்க்குக்கும் தனியாக வைப்பாங்க, ஆஃபீஸருக்கும் தனி எக்ஸாமாக வைப்பாங்க. ஓகேங்களா? இது இன்னொன்று நீங்கள் எல்லாம் மெயினாக நோட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம் தான். உங்களுக்கு பேப்பர் அண்ட் ரிட்டன் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, எல்லாமே ஆன்லைனில் தான் அவங்க வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம் என்னென்னா ஆர்பிஐ எக்ஸாம். ஆர்பிஐனா உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது நமக்கே ஒரு பெரிய
ஒரு நல்ல ட்ரீமாக தான் இருக்கும், எல்லாருக்குமே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது. அவங்களும் தனியாக எக்ஸாம் வைக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நபார்ட்னா என்னன்னா நேஷனல் பேங்கிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அவங்களுமே வந்துட்டு தனியாக எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. ஸோ இந்த மேஜராக வந்துட்டு இந்த ஒரு நிறைய வேறு சில பேங்க்ஸ்க்கெலாம் வந்துட்டு அவங்களே தனியாக எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. ஓகேங்களா. பட் இதில் பெரிய நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்துட்டு மோர் ஆர் லெஸ் சேம் பேட்டர்ன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஸ்பிஐக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எஸ்பிஐக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ் ஆகும். ஒரு ஒரு வருஷத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்பிஐ தான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எஸ்பிஐயில் கிளர்க் லெவல் எக்ஸாமும் இருக்கும், பிஓ லெவல் எக்ஸாமும் இருக்கும். ஸோ இதெல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு மேக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி எக்ஸாம் வரும். ஆர்ஆர்பிலையும் கிளர்க்கு தனியாக வைப்பாங்க, பிஓக்கு தனியாக வைப்பாங்க. நெக்ஸ்ட் திரும்பி பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் அந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்க்குன்னு சொன்னால அவங்களும் கிளர்க் லெவலுக்குன்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, தென் ஆஃபீஸர் லெவலுக்கும் எக்ஸாம் வைப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வருஷத்துலேயே ஒரு 6 எக்ஸாம்ஸ் வரும். இந்த 6 எக்ஸாமுக்குமே ஆல்மோஸ்ட் ஒரே சிலபஸ் தான். நீங்கள் ஒன்றுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே நீங்கள் இந்த 6 எக்ஸாமுக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஆர்பிஏ நபார்டு இதோட சிலபஸ் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு சேம் சிலபஸ் தான் இருக்கும். ஓகேங்களா. ஃபைன். ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அதெல்லாம் என்னங்கிறது இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஓகே. இப்போ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏஜ் க்ரைட்டீரியா அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஏஜ் க்ரைட்டீரியா போகிறதுக்குள்ளோட உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தா கூட நீங்கள் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். பட் டிகிரி முக்கியம். ஓகேங்களா. ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சிருக்கீங்களா, ஆர்ட்ஸ் டிகிரியோ ஒரு இன்ஜினியரிங் டிகிரியோ வாட் எவர் டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், பிகாம் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. என்ன டிகிரி முடிச்சிருக்கணும். இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் மேலே எக்ஸாம் முடிப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜூன் ஜூலையில் உங்கள் கையில் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்துருக்கும். உங்கள் கையில் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஏன்னா நம்ம இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தால் கூட நம்ம மேலே முடிக்கணும்னா ஆல்மோஸ்ட் நமக்கு நெக்ஸ்ட் ஏப்ரல் மேலே தான் நமக்கு கையில் டிகிரி கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மீனிங்கில் உங்கள் கையில் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருந்ததுனால நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்னா என்னன்னு தெரியாதவங்க இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் எக்ஸாம் இப்போ ஒரு மே ஜூனில் முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 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 மாதத்தில் இப்போ அந்த ரிசல்ட் எல்லாம் ஃபைனல் செமஸ்டருக்கான ரிசல்ட் வந்தோடனே உங்கள் காலேஜ்லேருந்து ஒரு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்னு கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் இந்த டிகிரியை கிளியர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வரது வரைக்கும் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் மாதிரி யூஸ் பண்ணலான்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது பேர் தான் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். ஸோ நீங்கள் ஃபைனல் இயரில் இருக்கீங்கன்னாலும் தைரியமாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா எஸ்பிக்கு எனக்கு தெரியல மேக்ஸிமம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா எஸ்பி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மேக்குள்ளே அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். பட் இந்த ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், ஐபிபிஎஸ் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்குள்ள எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் ஒரு செப்டம்பர் ஆகஸ்ட்டுக்கு அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு கையில் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்துடும் அப்படின்னா நீங்கள் தைரியமாக அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபைன். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஏஜ் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு வந்துட்டு 18 வயசுக்கு மேலே இருக்கணும். நீங்கள் மேக்ஸிமம் ஏஜ் உங்களுக்கு 30 இயர்ஸ் வரைக்கும் இருந்துக்கலாம், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கிளர்க்குக்கு வந்து உங்களோட ஏஜ் வந்து 18 இயர்ஸ்லேருந்து 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. ஃபைன். அண்ட் தென் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் வந்துட்டு ஐபிபிஎஸ் எஸ்பிஐ மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்னென்னா இப்போ நீங்கள் வந்துட்டு அதர் பேக்வர்ட் கேஸ்டில் வரீங்க அப்படின்னா அதர் பேக்வர்ட் கேஸ்ட்லையுமே ரெண்டாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர் அப்படின்னு டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதில் க்ரீமி லேயர்னா என்ன, நான் க்ரீமி லேயர்னா என்னென்னா உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து 8 lakhsக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் க்ரீமி லேயரில் வருவீங்க, 8 lakhsக்கு கீழே இருந்ததுன்னா நீங்கள் நான் க்ரீமி லேயரில் வருவீங்க. என்னப்பா நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், நான் வேலைக்கே போகல, என்னோட ஆனுவல் இன்கம் 8 lakhs கீழே தான் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம்னா நீங்கள் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்களோ, இப்போ நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் அம்மா அப்பாவோட ஆனுவல் இன்கம் 8 lakhsக்கு கீழே இருக்கணும். அதுதான் மெயின். 8 lakhs கீழே இருந்ததுன்னா நீங்கள் ஓபிசியில் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட நீங்கள் அதுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கிக்கணும். ஓபிசி நான் க்ரீமி லேயர்னு அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இன்னும் ஒரு 3 வருஷம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதிக்கலாம். ஆஃபீஸர் ஸ்கேலில் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் 33 வயசு 33 இயர்ஸ் வரைக்கும் எழுதிக்கலாம். கிளர்க்குக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் 28 இயர்ஸ் இருக்குல்ல, இன்னொரு 3 இயர்ஸ் 31 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அது மாதிரி எஸ்சி எஸ்டினா
கேஸ்ட்டில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு டிசேபிலிட்டி ஏதாவது இருக்குது அந்த மாதிரிலாம் சில கேட்டகரிஸ் வச்சுன்னா அதுக்கெல்லாம் 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபைன். ஓகே, இது பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான். இன்னும் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, உங்களுக்கு இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கனாலும் தைரியமாக கிளர்க்கு போஸ்ட்டுக்கும் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 போஸ்ட்டுக்கும் நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஃபைன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பார்க்க போகிறோம்னா, ஐபிபிஎஸ் இந்த பேங்க் எக்ஸாம்ஸில் எக்ஸாம் ரவுண்ட்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன ப்ராசஸ் இதில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு பேங்க் எக்ஸாம்னாலே ஒரு ப்ரிலிமினரி ரவுண்டு வைப்பாங்க, அடுத்தது மெயின் எக்ஸாம்னு ஒன்று வைப்பாங்க, அப்புறம் ஃபைனலாக இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஓகேங்களா, நான் இப்போ சொன்ன ப்ராசஸ் வந்து எதுக்குன்னா, ஆஃபீஸர் ஸ்கேலுக்கு இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமு, அப்புறம் மெயின் எக்ஸாமு, அப்புறம் இன்டர்வியூ நடக்கும். ஓகேங்களா, ஸோ ஆஃபீஸர் ஸ்கேல், அதாவது உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அதில் கிளியர் பண்ணிட்டீங்க மட்டுமே தான் நீங்கள் மெயின் எக்ஸாம் எழுத முடியும். ஓகேங்களா, பட் ஆனால் உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் செலக்ட் ஆகுறதுக்கு வந்து எந்த மார்க்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட மெயின் எக்ஸாம் மார்க்கும் இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதையும் மட்டுமே தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் மார்க்ஸை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஸோ 3 எக்ஸாமே உங்களுக்கு ஈக்குவலா இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா, இது வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா இது அண்ட் தென் இன்டர்வியூ ப்ராசஸ்ல உங்களுக்கு குரூப் டிஸ்கஷனும் இருக்கும். ஓகேங்களா, ஆஃபீஸர் ஸ்கேல் லெவல்ல. அண்ட் தென் உங்களுக்கு நீங்க சப்போஸ் கிளர்க் லெவலுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் அண்ட் மெயின் எக்ஸாம் இருக்கும். உங்களோட மெயின் எக்ஸாம் மார்க்ஸை வச்சு நீங்க செலக்டடா இல்லையா அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா, பட் சிலதுக்கு ஏதாவது அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி வைப்பாங்க. பட் மோஸ்ட்லி வந்துட்டு கிளர்க் பொசிஷனுக்கு வந்துட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம், ப்ரிலிம்ஸ்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அண்ட் தென் மெயின் எக்ஸாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இந்த எக்ஸாம்ஸும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆனதா அர்த்தம். அவ்வளோதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, இப்போ ஐபிபிஎஸ் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் நான் சொன்னல, அவங்க அந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்க்கு அவங்க நீங்க எக்ஸாம் எழுத போகும்போது ப்ரிலிமினரி லெவல் எக்ஸாம்ல மொத்தமா உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் எழுதணும். 100 மார்க்ஸ்க்கு நீங்க மொத்தமா எழுதணும். மொத்தமா சேர்த்து உங்களுக்கு 1 hour தான் அதுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஆனா அந்த 1 hourமே உங்களுக்கு மொத்தமா 1 hour அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. 3 செக்ஷனா இருக்கும். என்னென்ன அப்படின்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னா மேக்ஸ், அது தென் ரீசனிங் எபிலிட்டினா ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். மூணுக்குமே வந்து தனித்தனி மார்க்ஸ். இப்போ இங்கிலீஷ்க்கு 30 மார்க்ஸ், மேக்ஸ் ஆப்டிடியூடுக்கு 35 மார்க்ஸ், ரீசனிங்க்கு 35 மார்க்ஸ்க்கு ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி டைம் செட் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இங்கிலீஷ் ஓப்பன் ஆகுதுன்னா அந்த இங்கிலீஷ் வந்து 20 minutesல உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் சப்போஸ் அந்த 30 கொஸ்டின்ஸ்ல நீங்கள் ஒரு 25 கொஸ்டின்ஸ் தான் அட்டன் பண்ணிக்கிறீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடும். அந்த 20 minutes முடிஞ்சு நீங்கள் சப்மிட் கொடுக்கணும்னு அவசியம் கூட கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக சப்மிட். அந்த 20 minutesல உங்களால் எவ்வளோ முடியுதோ நீங்கள் அதை மேக்ஸிமம் அட்டன் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தனித்தனி டைமிங் செட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்க்கு ஐபிபிஎஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களா, அதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். 100 மார்க்ஸ். ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஐபிபிஎஸ் வந்துட்டு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்க்கு தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஆர்ஆர்பிக்கு தனியாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால. ஸோ இந்த ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து அவங்க ப்ரிலிம்ஸில் கொண்டு வரல. ஒன்லி ரீசனிங்கும் மேக்ஸ் ஆப்டிடியூட், நியூமரிக்கல் எபிலிட்டினா மேக்ஸ் ஆப்டிடியூட் தான். இது ரெண்டும் மட்டும்தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. மொத்தமாக வந்து 80 மார்க்ஸ்க்கு தான் எக்ஸாமு. டோட்டல் டைம் வந்துட்டு 45 minutes கொடுத்துருப்பாங்க. அதாவது இதுக்கு வந்து தனித்தனி செக்ஷனல் டைமிங் இவங்க அதுக்குன்னு வைக்கல. மொத்தமாக 45 minutes இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அதாவது 2 டேப் இருக்கும். ஒரு டேப்ல ரீசனிங் இருக்கும், இன்னொரு டேப்ல நியூமரிக்கல் எபிலிட்டி, அதாவது மேக்ஸ் இருக்கும். டேப் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரௌசரில் நீங்கள் ஏதோ ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, ஒரு இதில் வந்து ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னொரு டேப் ஓப்பன் நியூ டேப்னு இருக்கும். அதில் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்கள் பேங்க் எக்ஸாம் பற்றி ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு டேப்லேருந்து இன்னொரு டேப் போனால் லெஃப்ட் மேலே அந்த லெஃப்ட் ரைட் போவீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த 45 minutesக்குள்ளே நீங்கள் ரீசனிங்கில் இருக்கிற கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணிக்கலாம், நியூமரிக்கல் மேக்ஸில் இருக்கிற கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணிக்கலாம். 2 செக்ஷனும் மாற்றி வந்துக்கலாம். ஓவரால் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 minutes. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எஸ்பிஐ எக்ஸாமாக இருக்கட்டும் ஆல்மோஸ்ட் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்க, மெயின்ஸ்க்கு செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு மெயில் வரும். அண்ட் தென் உங்கள்
அந்த ஒரு கட் ஆஃப் மாதிரி செட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு கட் ஆஃப் செட் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் மேலே நீங்கள் இருந்துட்டீங்கனால நீங்கள் செலக்டட் அர்த்தம். நெக்ஸ்ட் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகலாம். மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு அதுக்கு என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு இதில் என்னென்ன டாபிக்ஸ் சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் அப்படின்னு இருக்கு. அண்ட் தென் ஜென்ரல் எக்கனாமி அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் பற்றி இருக்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, மேக்ஸ் ஆப்டிடியூட் தான். ஓகேங்களா? இதை தாண்டி நெக்ஸ்ட் என்ன வைக்கிறாங்கன்னா, தனியாக இங்கிலீஷ் லாங்குவேஜில் லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏன்னு தனியாக வைக்கிறாங்க. ஒரு 2 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, அது 25 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்துட்டு மெயின்ஸ்க்கு அவங்க ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர். இதுக்கும் தனித்தனி செக்ஷனல் டைமிங் தான் இருக்கு. ஒவ்வொரு டாபிக்குக்கும் இதுதான் டைமிங் இருக்கும். அதுக்குள்ள நீங்க முடிக்கணும். எந்த டாபிக் வேணா அவங்க ஃபர்ஸ்ட்ல கேட்கலாம். அது அந்த ஐபிபிஎஸ்ல இருந்து அவங்க டிசைட் பண்ணி வைக்கிறது தான். அந்த டைம்குள்ள நம்ம முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பேங்க் எக்ஸாம்னாலே நம்ம முக்கியமா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஸ்பீட் மட்டும் இல்லாம அக்யூரசியும் இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நீங்க ப்ரிலிம்ஸ் ஆகட்டும் மெயின்ஸ் ஆகட்டும், அந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நீங்க ஒரு கொஸ்டின் தப்பா விட்டுட்டா கூட அந்த ஒரு கொஸ்டினுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. இப்போ ஒரு கொஸ்டின் நீங்க தப்பா எழுதிட்டீங்கன்னா அதுக்கு -0.25 மார்க்ஸ் மைனஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சா மட்டுமே அந்த கொஸ்டின் இதுதான் ஆன்சர்னா கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த கொஸ்டினை விட்டுடுறதே புத்திசாலித்தனம் தான். ஓகேங்களா? தென் ஸ்பீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒவ்வொரு செக்ஷனுக்குமே ரொம்ப கம்மியான டைம் தான் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் இருக்கு, அதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்க்கு மெயின்ஸ் லெவலில் இதுதான் வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ற ப்ரொசீஜர். இது ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்குக்கு மெயின்ஸ் லெவலில் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபைனல் நம்ம அந்த எஸ்ஏ ரைட்டிங் பார்த்தோம்ல, எஸ்ஏ அண்ட் லெட்டர் ரைட்டிங், அது வந்துட்டு ரீஜனல் ரூரல் பேங்க்கான நீங்க ஐபிபிஎஸ் வைக்கிறதுல பிஓ அண்ட் கிளர்க் ரெண்டுக்குமே ஒரே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு வந்துட்டு அது கிடையாது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான். பட் கொஞ்சம் சேஞ்சஸ் அவங்க வருஷம் மாற்றிக்கிட்டே வருவாங்க. அதை நம்ம வருஷம் அவங்க மாற்றும் போது எனக்கு அது ஏழி அந்த சிலபஸை செக் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேங்களா? பட் பேசிக்காக உங்களுக்கு இந்த மேஜரான அந்த 5 டாபிக்ஸ் கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு வருஷமும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஒன்று செக்ஷனல் டைமிங் கூட்டியிருப்பாங்க, குறைச்சிருப்பாங்க, மார்க்ஸ் குறைச்சிருப்பாங்க, அந்த மாதிரி சில சேஞ்சஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம இந்த ரீசனிங் மேக்ஸ் ஆப்டிடியூட்லாம் என்னெல்லாம் பார்த்தோம்னா அது கீழே என்னென்ன டாபிக்ஸ் வருது அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஃபைன். ரீசனிங்ல என்னென்ன வருது அப்படின்னா, அண்ட் தென் இன்னொரு பாயிண்ட் இம்பார்ட்டண்டா நோட் பண்ண வேண்டியது இந்த பெர்சன்டைல். இப்போ நீங்க பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாலே பெர்சன்டைல், இவ்வளோ பெர்சன்டைல் மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அந்த மாதிரிலாம் தான் இருக்கும். ஸோ இந்த பெர்சன்டைல்னா என்னங்கிறது நான் உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு தனி வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த பெர்சன்டைலுங்கிறதே நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. ஸோ அதுக்கு நான் தனி வீடியோ போடுறேன். அது எப்படி அந்த மார்க்ஸ் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல நான் உங்களுக்கு தனி வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, இப்போ ரீசனிங் கீழே என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. பசில்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சிலாஜிசம், கோடிங் டிகோடிங், இன்இக்வாலிட்டி, பிளட் ரிலேஷன், ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ், டேட்டா சஃபிஷியன்சி, டைரக்ஷன் சென்ஸ், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், இந்த மாதிரி இவ்வளோ டாபிக்ஸுமே இந்த ரீசனிங் கீழே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இதுலேருந்து எதுக்கு வேணால் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்கலாம். பட் பேங்க் எக்ஸாம்னாலே மோஸ்ட்லி சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்துருக்க ஆர்டர்லேயே வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் 5 கொடுத்துருக்கிறதுல இப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சிலாஜிசம், கோடிங் டிகோடிங், இன்இக்வாலிட்டி, பிளட் ரிலேஷன், இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியே தான். ஏன்னா கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு நல்ல வெயிட்டேஜ். இந்த 5 டாபிக்லேருந்தே நீங்கள் ஒரு 35 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் அப்படின்னா அந்த ரீசனிங் செக்ஷன் 35 மார்க்ஸ் 25 மார்க்ஸ் மேலே நீங்கள் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த ஃபர்ஸ்ட் 5 டாபிக்ஸ்மே ப்ரிலிம்ஸ் லெவலில் நான் சொல்கிறது. ஓகேங்களா? ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். அதாவது இந்த மேக்ஸ் ஆப்டிடியூட்ல என்னென்ன வருதுன்னா அந்த நம்பர் சீரீஸ்னா மிஸ்ஸிங் நம்பர், ராங் நம்பரு, நம்பர் சிஸ்டம், HCF, LCM, சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நீங்கள் இந்த மேக்ஸ் ஆப்டிடியூட் பேங்க் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஒன்றும் இல்லை, அவங்க வந்து ஒரு சார்ட், பை சார்ட்டோ ஒரு டேபிள் மாதிரியோ கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். நெக்ஸ்ட் அரித்மெட்டிக் கீழே இந்த அதில் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் நீங்கள் பார்க்குறீங்களா, ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது எல்லா டாபிக்ஸுமே வரும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான். இது எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜோட சிலபஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க. இதில் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, டெய்லி தயவுசெய்து நியூஸ் பேப்பர் படிங்க. ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் நீங்கள் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அதுக்கு உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருந்தனால நீங்கள் நல்லா ஓரளவுக்கு பேசிக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக ரொம்ப நல்ல
நல்ல மார்க்ஸ் உங்களால் அதில் ஸ்கோர் பண்ண முடியும். நமக்கு ஈஸியாகவே மார்க்ஸ்னால ஏற்றி விடுற செக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் தெரியணும், உங்களுக்கு அதில் இங்கிலீஷ் கிராமர் தெரிஞ்சிருக்கணும், அதில் உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் இருக்குன்னா அதுக்கு தான் டெய்லி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிங்க. ஒரு ஃப்ரீ டைமில் இருக்கீங்கன்னா இங்கிலீஷ் நாவல்ஸ் படிங்க, ஈவன் இங்கிலீஷ் மூவிஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். உங்களோட கிராமர் இம்ப்ரூவ் ஆகும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது உங்களுக்கு அந்த டெய்லி பேங்கிங் அவேர்னஸ், அது ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு அவங்களுக்கு சொன்னல மெயின்ஸில் கேட்பாங்கன்னு, அதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸ்னா உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கூட நீங்கள் படிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்போ அந்த நியூஸ் பேப்பர் படிக்கும்போது இம்பார்ட்டன்ட், அது நான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுங்கிறது ஒரு மஸ்டான ஹேபிட்டாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குல்ல, இதில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங், இதில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் எல்லாமே நான் என்னோட சேனலில் கவர் பண்ணிட்டேன். என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் இருக்கும். பட் நான் என்னோட சேனல் பார்த்து தான் படிக்கணும்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நீங்கள் எந்த ஆன்லைன் ரிசோர்ஸ் வேணுனாலும் நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க, அது கம்ப்ளீட்டாக உங்களோட இஷ்டம் தான். பட் என்னோட சேனல்லையும் நான் இது எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் நாலேஜில் நீங்கள் பார்க்குற இந்த டாபிக்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ், இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் நான் என்னோட சேனல்ல கவர் பண்ணல. அது நான் செப்டம்பர் 1st வீக்ல இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே நான் உங்களுக்கு மோஸ்ட்லி கவர் பண்ணிடுவேன். ஸோ என்னோட வீடியோஸை ஃபாலோ பண்றவங்க நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இஃப் சப்போஸ் நீங்க செப்டம்பருக்கு அப்புறம் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் நாலேஜில் நெக்ஸ்ட் என்னதுன்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் கீழே என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் நான் சொன்னேன். டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க அப்படின்னு சொன்னேன்ல, ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படிங்கிறவங்க newsonair.com நான் அந்த வெப்சைட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது ஒன்றும் இல்லை, ஆல் இந்தியா ரேடியோவோட வெப்சைட். அந்த வெப்சைட்டில் டெய்லி அவங்க அப்டேட் பண்ணுற கரண்ட் ஹெட்லைன்ஸ் இருக்கும்ல, அதை ஒரு தனியாக கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னே ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கே நமக்கு ஒரு 40 மார்க்ஸ் இருக்குது. நல்லா நமக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். டெய்லி நோட்ஸ் மாதிரி வச்சு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணி டெய்லி ஹெட்லைன்ஸை தயவு செய்து நோட் பண்ணி வைங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அந்த பாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்தியா லெவலில் மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் கூட, பட் அட்லீஸ்ட் இந்தியா லெவலில் இருக்கிறத டெய்லி நோட் பண்ணி வைங்க. ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்து அந்த பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக நீங்கள் இந்த பேங்க்கும் மர்ஜ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பேங்கிங்ல ரிலேட்டடான அவங்களோட இந்த பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அந்த பேங்கிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ். ஜென்ரலாக உங்களுக்கு சில தெரிஞ்சுக்க வேண்டியது, அதாவது இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், இந்த கண்ட்ரியோட கேபிட்டல், இந்த கண்ட்ரியோட கரன்சி என்ன, சில இம்பார்ட்டன்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட சிஇஓ யார், இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ்க்கும் நீங்கள் சிலதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக பேங்க் எக்ஸாம்ஸ்னால இந்த டாபிக்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ நான் என்னோட சேனல் நீங்கள் பார்த்து படிக்கணும் அப்படின்னா அந்த மேக்ஸ் ஆப்டிடியூடு, ரீசனிங்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜ், கம்ப்யூட்டர், இது எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். கரண்ட் அஃபேர்ஸுமே நான் கண்டிப்பாக ஃபியூச்சரில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். நீங்கள் கண்டிப்பாக நிறைய ஆன்லைன் ரிசோர்ஸஸ் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக பேங்க் எக்ஸாம்ஸ்னா இதுதான் மெயினாக நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது. ஸ்பீட். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கு நீங்கள் எப்படி அப்படிங்கிறதான் கற்றுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மார்க் டெஸ்ட் எடுங்க. மார்க் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ ஆன்லைனில் நீங்கள் நிறைய பேங்க் எக்ஸாம் மார்க் டெஸ்ட் அடிச்சிங்கன்னா நிறைய லிங்க்ஸ் வரும். மார்க் டெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் தானே, பேங்க் எக்ஸாமுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறீங்களோ அதே செட்டப் உடைய உங்களுக்கு ஃப்ரீ மார்க்அப் டெஸ்ட், அதே பேங்க் எக்ஸாம்னா எப்படி அட்டன் பண்ணுவீங்களோ அதே செட்டப் உடைய அவங்க ப்ரிப்பேர் பண்ணி மார்க்அப் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அதுதான் மார்க்அப் டெஸ்ட் அப்படிங்கிறது. அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேங்க் எக்ஸாம் அதுலேயுமே அந்த டைமர் எல்லாமே செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபாஸ்ட்டாக அட்டன் பண்ணுறீங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல கிளியர் ஐடியா கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் எதில் இம்ப்ரூவ் ஆகணும், எதில் வீக்காக இருக்கீங்க எல்லாமே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும். எனக்கு இந்த டாபிக் தெரியும்ப்பா, எனக்கு மேக்ஸ் ஆப்டிடியூட் தானே, எல்லா ஷார்ட்கட்ஸுமே எனக்கு தெரியும், ரீசனிங் தானே எனக்கு எல்லாமே தெரியும், கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி இருக்காதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ நிறைய ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுங்க, அதெல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். ஒவ்வொரு டாப்பிக்குமே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதெல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் தென் ஒரு ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அதை ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் லெவலில் நீங்கள் எப்படி ஒரு ஸ்டடி பிளானை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் அதுதான் போட போகிறேன். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஃபைன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஒரு சம்மரியாக நான் இது பண்ணணும் அப்படின்னா, பேங்க் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நான் பேசிக்கான சிலபஸ், ஏஜ் க்ரைட்டீரியா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் எல்லாமே மைண்டில் வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. என்னோட சேனல்லையுமே இந்த ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல்ஸ், ரிசோர்ஸஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். பட் என்னோட சேனல் பார்த்தா நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். எந்த ரிசோர்ஸஸ் வேணால் நீங்கள் இது பண்ணி கிளியர் பண்ணணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ப்ரிலிம்ஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எப்படி கிளியர் பண்ணுறது, இதான் ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது நான் நிறைய கிளியர் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட எல்லாம் கேட்டு நான் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ பேங்க் எக்ஸாமுக்கு, பேங்க் ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.